வணக்கம். இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த ரூ. 3000 பணம் பொங்கலுக்கு குடுக்குறாங்கல்ல, அத வாங்காதீங்கன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகனுடைய மேடையில ஒரு நடிகன், அவர் சினிமா நடிகன். அவனுடைய மேடையில ஒரு சில பெண்கள் ஏறிக்கிட்டு, இந்த ரூ. 1000 வாங்காதீங்க. பெண்களுக்கு குடுக்குற இந்த ரூ. 1000 வாங்காதீங்க யாரும். அத எதுக்கு வாங்குறீங்க? நம்ம நம்ம ரூ. 1000 வாங்கணும்? அந்த ரூ. 1000 வாங்குனதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொருத்தன் அவன் வந்து முதல்ல சினிமா துறையில இருந்தான். அப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கான்னு வச்சுக்கங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஆ பெண்களுக்கு இந்த இலவச பஸ் பாஸு, பஸ் டிக்கெட்லாம் குடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் குடுக்காதீங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இலவசங்கள்ல வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இலவசங்கள் வாங்குற லெவல்ல தான் எங்கள வச்சிருக்கீங்க. மக்களை வச்சிருக்கீங்க. என் தாய் தமிழ் திருநாட்டின் மக்களை வச்சிருக்கீங்க அப்படிம்பான். வசனமெல்லாம் பேசுவான். அடுக்குமொழியில பேசுவான். அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து பதறக்கூடாது நம்ம. அதாவது இவன் வந்து ஒரு சங்கி. இவன் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சங்கி. 16 வருஷமா அவன் சங்கி. ஆனா நமக்கு தெரியல. இப்ப தான் பட்டவர்த்தனமா தெரியுது. எப்படி சொல்றீங்க 15 வருஷம், 16 வருஷமா சங்கின்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சான் பார்த்தீங்களா? அப்பயிலிருந்தே இவன் சங்கியாக மாறிட்டு தான் கட்சிய ஆரம்பிச்சான். ஏன்னா, இந்த கட்சியோட பெயர வாங்கி குடுத்தவன் அந்த மாரியான ஆளு. அப்போ அவங்க ஒரு மகா சங்கி. இவர் வந்து மினி சங்கி. இவன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஐயா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சங்கியாக மாறிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் சங்கியாக மாறி இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் கட்சி பேரை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. யார்? நம்ம தினத்தந்திகிட்ட இருந்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கட்சி வந்து இப்போ அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கிக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போதே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கொஞ்சோண்டு மூளை. இவன் மூளையை கழட்டி வெளியே போட்டுருவான். அவன் மூளையை மண்டைக்குள்ளே வச்சு அந்த கடப்பாரை ஒன்று வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட, சங்கி கடப்பாரை. அதை வச்சு தலையில் ஒரு சொருவுவான். சொருவி என்ன பண்ணுவான், அதை ஓட்டை போட்டு இந்த மூளையை தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த மூளையை உள்ளே வச்சு கடப்பாரையும் உள்ளே வச்சு தச்சிருவான். அந்த கடப்பாரை வாயு வழியாக இவனுக்கு கையில் வந்துடும். அந்த கடப்பாரையை வச்சுக்கிட்டு தான் அவர் இடிக்க போகிறாரு. எதை இடிக்க போகிறாருன்னு தெரியல. இடிக்க போகிறாரா இல்லை அவர் இடிஞ்சு போகிறாராங்கிறது தெரியல. அது காலம் பதில் சொல்லும். உண்மை எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு வெல்லும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இலவசங்கள் வேணாம். இலவசம் எதுக்கு கொடுக்குறேன்? நாங்கள் கேட்டோமா எங்கள் அப்பா அப்பாலும் கேட்குறாங்க. அப்புறம் ஏன்டா தமிழ்நாடு பூரா வாங்குறாங்க? பைத்தியக்கார பரதேசி. நீ இவன் என்னமோ உலகத்துக்கே இவன் தான் அத்தாரிட்டி மாதிரி, தமிழ் இனத்துக்கே இவன் தான் அத்தாரிட்டி மாதிரி. எல்லாரும் சேர்ந்து இவன்கிட்ட பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு, நீங்கள் தான் ஐயா தமிழுக்கு, நீங்கள் தான் ஐயா, நீங்கள் தான் நானா மூணா தமிழுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குற மாதிரி இவன் பேசுவான். ஆனால் இவனுக்கு ஓட்டே போட மாட்டாங்க மக்கள். இவன் டெபாசிட்டே வாங்க மாட்டான். இவன் ஃபெயில் ஆகிடுவான். ஆனால் வந்து எல்லாத்தையும் என் தாயம்மா, என் தகப்பம்மா, என் பாட்டம்மா, என் முப்பாட்டம்மா, அந்த முப்பாட்டன் தாய் தகப்பன் எவனுமே அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இவன் அரசியல்வாதி இல்லை. இவன் வந்து காட்டி கொடுக்குறவன், கூட்டி கொடுக்குறவன் அவன். அதனால இவனுக்கு தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இனிமேல் இப்போ இல்லை, ஜென்மத்தில் எப்பயுமே ஓட்டு போட மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் 15-16 வருஷமாக கட்சி நடத்துகிறவன் இன்னும் ஒரு கவுன்சிலர்களில் கூட ஜெயிக்கிறதுக்கு முடியல. துப்பு இல்லை அவனுக்கு. அவ்வளவுதான் அவனுடைய கேட்டகரி. பேசுவான், நல்லா இருக்கும், மக்கள் பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, அவ்வளோதான். இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நாடு நாசமாக போயிடணும்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் போயிடுவாங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இவங்க இந்த கும்பல் எப்படி பேசிகிட்டு இருக்காங்களா, இவங்க பேசுனவங்க பூரா இப்போ நம்ம சொன்னவங்க பூரா நம்ம இந்த 3000 கொடுக்காதீங்கன்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, 3000 வாங்காதீங்கன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் நம்ம சாதாரண இந்து, அவன் சனாதன இந்து. அவன் என்ன 3000 வாங்காதீங்க, எதுக்கு வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. வேணான்னு சொல்லுவான்ப்பா, நீ வந்து பணக்காரன், சொல்கிறவங்க எல்லாம் பணக்காரங்க, நீ வேணான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவ. நாங்கள் வாங்காமல் என்ன பண்ண முடியும்? எங்களுடைய முதலமைச்சர் தராரு. நாங்கள் வாங்காமல் நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் ஆர்வமாக விருப்பப்பட்டு வாங்குறாங்க. பணக்காரர்கள் கூட யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ எல்லாருமே ரேஷன் கார்டை கொண்டாந்து கொடுத்து வாங்குறாங்க. இதில் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவன் வந்து அரசியல் நோக்கத்தில் பார்க்குறான், அது வேறு விஷயம். ஆனால் மக்களுக்கு ஏன் அரசு இலவசங்களை தருகிறது? இப்போ நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம வரி கட்டுறோம்.
பிறந்ததுலேருந்தே நம்ம வரி கட்டிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் கட்டுறோம், எது வாங்கினாலும் கட்டுறோம். இந்த நேரடி வரி, மறைமுக வரின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நேரடி வரியா இன்கம் டேக்ஸு அந்த மாதிரி நேரடி வரி, கலால் வரி, சுங்க வரி இதெல்லாம் வசூலிக்கிறாங்கல்ல, இதை விட அதிகமான வரி வசூல் வருவது எதுனா, இந்த மறைமுக வரியான ஜிஎஸ்டியிலேருந்து. ஜிஎஸ்டி அதிகபட்சமாக யார் கட்டுறாங்க? மறைமுக வரி. அதுதான் யார் கட்டுறாங்க அப்படின்னா, ஏழைகள், எளியவர்கள், பாமரர்கள், நடுத்தர மக்கள் அனைவரும் யார் யார் கடையில் போய் பொருள்னு வாங்குறாங்களோ, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஜிஎஸ்டி போடுறது இந்த அதுதான் மறைமுக வரிங்கிறது. மறைமுக வரி தான் அதிகம். அதுதான் ஒரு நாட்டை உயிர்ப்போட வச்சிருக்குது. அப்போ நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு சட்டை வாங்கினா ஜிஎஸ்டி, ஒரு பட்டன் வாங்கினா ஜிஎஸ்டி, ஒரு நூல்கண்டு வாங்கினா ஜிஎஸ்டி, ஒரு சாப்பாடு வாங்கினா ஜிஎஸ்டி, அரிசி வாங்கினா மொத்தத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறோம், மொத்தத்துக்கும் வரி கட்டுறோம். அப்போது இந்த பிறந்ததுலேருந்தே நம்ம வரி கட்டிக்கிட்டே இருக்கு. காலம் பூரா சாவுற வரைக்கும் சுடுகாட்டில் போய் புதைக்கிறதுக்கு கூட கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிட்டு தான் புதைக்கிறாங்க. நம்ம எரிவாயு தகன மேடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் எரிக்கிறதுக்கு கூட ஃபீஸ் இருக்குது. 1000மோ 2000மோ ஃபீஸ் இருக்குது. அதில் ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுவாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலேயும் ஒன்றிய அரசு பங்கு கேட்குது. இப்படி இருக்கையில் காலம் பூரா வரி கட்டுறவன் அரசு பணத்தை மாதம் 1000 கொடுத்தான்னா ஏன் குறைஞ்சி போயிடுவோமா நம்ம? இல்லை அரசு தான் குறைஞ்சி போயிடுமா? இல்லை நம்ம தான் குறைஞ்சி போயிடுவோம்? நம்மளோட பணத்தில் தானே அரசாங்கம் இயங்குது, நமக்கு கொடுக்கட்டுமே. உங்களுக்குன்னா வயிறு எரியுது, வாங்குறவன் யார் யாருக்கு வேணாமோ விட்டுட்டு போயிரு. பணக்காரனாக இருக்கலாம், இல்லை பணம் மிதமிஞ்சி போயிருக்கலாம். உங்கள்கிட்ட உங்களுக்கு வேணான்னா யார் யாருக்கு வேணாமோ அவங்களாம் விட்டுருங்க, நல்லது. இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. யார் இருக்கிறவங்களோ, யாருக்கு வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் விட்டுருங்க. யார் இப்போ கஷ்டப்படுறவங்க அன்றாடம் ஒரு ஏழை பெண்ணுக்கு 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. அந்த ஏழை பெண்ணாக இருந்து ஏழை பெண்ணாக வாழ்ந்தால் தான் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த அருமை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு இருக்கக்கூடாது. நம்மளை விட எளிமையானவர்கள், ஏழை மக்கள், பாட்டாளி மக்கள், அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு 1000 ரூபாங்கிறது ஒரு வரப்பிரசாதம். அவர்களுக்கு ஒரு பஸ்ஸு டிக்கெட் அப்படிங்கிறது இலவசங்கிறது வரப்பிரசாதம். அவங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே டவுன் பஸ் எங்கெங்கே ஓடுதோ எல்லா பஸ்ஸுலேயும் பெண்கள் இலவசமாக போகலாம். இன்னும் சொல்லப்போனால் டவுன் பஸ்ஸுன்னு சொல்லி ரோஸ் கலர் பஸ்ஸு அடிச்சிருக்காங்களா, அதில் போனால் எங்கே இறங்கினாலும் அவங்களுக்கு காசு இல்லை. அவர்களுக்கு அரசு கொடுக்குற ஒரு சலுகை. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம பள்ளி பாஸ் கொடுக்குறோம்ல, பஸ் பாஸ் கொடுக்குறோம்ல பள்ளி குழந்தைகளுக்கு, அது மாதிரி இது ஒரு சலுகை கொடுத்துட்டு போகிறாங்க, வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஏழைகள் வாழ்ந்துட்டு போகிறாங்க, முடியாதவர்கள் வாழ்ந்துட்டு போகிறாங்க, பாட்டாளி மக்கள் வாழ்ந்துட்டு போகிறாங்க, உழைக்கும் மக்கள் வாழ்ந்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னடா வலிக்குது? நீங்கள் வாங்கலாம் விட்டுருங்க. யாருக்கிட்ட பணம் வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் விட்டுருங்க. அந்த பணத்தையும் அரசு என்ன பண்ணணும், திருப்பி ஏழை மக்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீ கொடுக்குறத குறை சொல்லாதீங்க, வாங்குகிற மக்களை குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணான்னா விட்டுட்டு போயிடுங்க. உங்களை யாராவது வாங்க சொன்னாங்களா? அரசு நீங்கள் எல்லாம் வாங்கணும், எல்லாருமே வாங்குங்க, எல்லாருமே வாங்குங்கன்னு தான் சொல்லுது. அதில் எனக்கு வேணான்னு சொன்னால் அதுக்கு அரசு என்ன பண்ண முடியும்? நீ வாங்காம போ, நாங்கள் கஷ்டப்படுறோம், ஏழைகள், நாங்கள் வாங்கிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன வலிக்குது? அப்படி இருக்கா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இது பேசக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் மடைமாத்துற வேலையை அவங்க செய்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு 3000 ரூபாய் அப்படிங்கிறது, இப்போ பொங்கலுக்கு கரும்பு கொடுக்குறாங்க, வெல்லம் கொடுக்குறாங்க, பச்சரிசி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த சாமான்லாம் கொடுக்குறாங்க. அதோட 3000 ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. பரிசு பொருளும் கட்சி சார்பில் பரிசு பொருளும் கொடுத்துருக்காங்க. பொங்கல் தமிழர்களுடைய பண்டிகை, தமிழ்நாட்டினுடைய ஒரே பண்டிகை, தமிழனுடைய ஒரே பண்டிகை பொங்கல். அப்போது அந்த பொங்கலை கொஞ்சம் எந்த விதமான தங்குதடையுமின்றி, எந்த விதமான இடையூறுமின்றி, மனிதனுக்கு பெரிய விஷயமே காசு தானேங்க. ஒரு ஏழைக்கு, ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு 3000 ரூபா இருந்தால் போதும், பொங்கல் நம்ம தரமும் வச்சிடலாம். எனக்கு 3000 ரூபா போதும். நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு துணி எடுக்க போகிறோம், கரும்பு கொடுத்துட்றாங்க, வெல்லம் கொடுத்துட்றாங்க, அரிசி கொடுத்துட்றாங்க, பாக்கி எல்லாம் பாக்கி இருக்கிற அந்த ஒரு சில சாமான்களை வச்சு நம்ம பொங்கல் கும்பிட்றோம். இது போதுமானது.
இதை வந்து இதை விட பெருசாக கும்பிட்றவங்களும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆடம்பரமாக துணி எடுத்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம ஏழை மக்களை பற்றி பேசுவோம். இந்த அரசு என்ன பண்ணுது? ஏழை மக்களை பற்றி தான் பேசுது. இப்போ மதிய உணவு திட்டம் போடுறாங்க, இல்லை காலை உணவு திட்டம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து ஏழை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அரசு பள்ளிகள்ல. அவங்களுக்காக தான் கொடுக்குது. இந்த அரசு சுற்றி ஏழைகளை பாதுகாக்கிறதுக்கு, ஏழைகளை வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த திமுக அரசு பாடுபடுகிறது. அதில் மாற்று கருத்து இல்ல. இப்போ இதையெல்லாம் நிறுத்தணும். ஏழையா இப்போ இவனோட கான்செப்ட் என்ன? ஏழையாவே இருக்கணும். பணக்காரன் பணக்காரனா இருக்கணும். 5க்கு 10க்கும் அல்லாடி போகட்டும். உனக்கு என்ன வலிக்குது? நீ ஏன் கொடுக்குறங்கிறான் அரச. அவன் என்ன கேட்க வரான் மறைமுகமா? அவன் கஷ்டப்பட்டு போகட்டும்டா. 5க்கும் 10க்கும் அல்லாடட்டும். அவன் வந்து பிச்சை எடுக்கட்டும். உனக்கு என்ன? நீ எதுக்கு அரசாங்கம் எதுக்கு பணம் தர்ற? அவன் என்ன சொல்ல வரான்? வரி பணம் வந்து அவங்க மட்டும் கட்டல. நாங்கள் கட்டின பணமும் அதில் இருக்குன்னு சொல்ல வரான் அந்த பரதேசி. வேணான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அவன் பூரா அவன் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மட்டுமா பணம் வரி கட்டுறான், நாங்களும் தான் வரி கட்டுறோம், எங்கள் வரி பணத்தையும் தான் அதில் போட்டு தரீங்க அப்படிங்கிறான் அவன். உன்னை வாங்கிக்க வேணான்னு யார் சொன்னது? வாங்கிக்க. நீ தான் வேணாங்கிற. அரசு வேணும் தரலன்னு சொல்லலை. உனக்கு நீ வரி கட்டுற, உனக்கு நான் பணம் தர மாட்டேன் அப்படின்லாம் அரசு சொல்லலை. அரசு என்ன சொல்லுது? அனைவருக்குமானது. இந்த நாடு, இந்த மக்கள், இந்த இந்த மண் அனைவருக்கும் சமமானது. எல்லாருக்கும் எல்லாம்ங்கிற கொள்கையை தான் திமுக பின்பற்றுது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லாத்துக்கும் தான் தருது. உனக்கு வேணாங்கிற உன்னுடைய கொழுப்பு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு போடுறத நீ ஏன் தடுக்கிற? அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக இருக்குது. அதனால் மக்களே, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அது ஒரு பக்கெட்டு. பொங்கலுக்கு ஏன் 3000 தரீங்கன்னு குறிப்பாக கேட்குறான் பார்த்தீங்களா? அவன் கதையை எடுத்து பார்ப்போம். அதாவது இது வந்து தமிழனுடைய பண்டிகை, பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை தமிழன் தான் மட்டும்தான் கொண்டாடணும். உலகம் பூரா கொண்டாடுறாங்க. அது வேறு விஷயம். சூரியனுக்கு அறிவியல் ரீதியான ஒரே ஒரு பண்டிகை தமிழ் பண்டிகை. தமிழனுக்கு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல். இப்போது இந்த பண்டிகை நமக்கு இதுக்கு இல்லை. நீ தீபாவளியை கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? தீபாவளி நமக்கு இல்லை. அது நம்மளுடைய பண்டிகையும் இல்லை. அந்த தீபாவளியை கொண்டாட பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்கிறான்? பொங்கலுக்கு எதுக்கு 3000 தரீங்க அப்படின்னு கேட்குறான். ஓம் பண்டிகைக்கு நீ போனஸ் வாங்குறல்ல, அதே மாதிரி தமிழனுடைய பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு 3000 பணம் கொடுக்குது. போனஸ்னு கூட இருக்கட்டும். நீ உனக்கு என்ன வலிக்குது? அப்போ பஞ்சபராதிகளாக தெரியட்டும், ஏழைகளாக தெரியட்டும், விளங்காதவர்களாக தெரியட்டும். அதனால் நீ எதுக்கு பணம் தர அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் இவன் கேட்க வரான் மறைமுகமாக. நேராக கேட்காம மறைமுகமாக என்ன சொல்கிறான்? பொங்கலுக்கு கொடுக்குற 3000 வாங்காதீங்க அப்படிங்கிறான். இவனெல்லாம் என்னங்க செய்யலாம்? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.